இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் வேலைப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியா நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஜாப்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலா இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஷேர் பண்றேங்க. அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்ல இருந்து வேலைப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் 28/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இந்த வருஷத்துல ஷெட்யூல் 2க்கான வேலைப்பு கொடுத்திருக்காங்க. ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசமே ரிலீஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ஷெட்யூல் 2 பார்த்தா ஜூலை 2026க்கு இப்போதைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. எப்போது முதல் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன்ஸ் இதுதாங்க. 17/12/2026 டேட் 20 ஆகஸ்ட் 2026 கொடுத்திருக்காங்க. ஷெட்யூல் 2க்கான ஒரு நோட்டிபிகேஷன். பதவியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவா போன்ற பதவியெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைன்ல தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், only one registration is permitted per candidate. அதாவது ஒரு நபர் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன், டூப்ளிகேட் அப்ளிகேஷன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான தேதி பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ளை பண்றதுக்கான தேதி. சோ முதல்ல ஆன்லைன் மூலமாக எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 31/8/2026 இருந்து கடைசி தேதி கொடுத்திருக்காங்க பாருங்க 19/9/2026 இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. அதே மாதிரி கரெக்ஷன் பண்றது நீங்க பார்த்தா அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்போ முதல்ல அப்படின்னா 23/9/2026 இருந்து 24/9/2026 நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சோ மொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டே டு டே போஸ்டல் ஆபரேஷனுக்கான வேலைப்பு தான் இருக்க போகுதுங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப், ஸ்டேஷனரி ஐட்டம் சேல் பண்றது, இல்ல பார்த்தா போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருக்க பாருங்க திரும்பிட்டு டோர் டெலிவரி பண்றது, அந்த மாதிரி வேலைப்பு தான் இருக்க போகுது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கான டீல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேலரி பத்தி கொடுத்திருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல சேலரி கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக் சேவா பதவிக்கு 10,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க. அதிகபட்சமா 24,470 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சோ எவ்ரி இயர் உங்களுக்கு 3% சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. 18 to 40. அதிகபட்சமாக பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 3 வருஷம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது மூலமா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வி தகுதி. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஜஸ்ட் நீங்க 10th பாஸ் பண்ணா போதுமானதுங்க. மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஜஸ்ட் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா போதுமானது இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கூடவே லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் அது நமக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10th கண்டிப்பா நீங்க தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் கிடையாது, தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சாவே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இது இல்லாம பாருங்க அதர் குவாலிபிகேஷன். ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அந்த பீப்புள் கூட நல்லா பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லாங்க. ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேட்டகரி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த வேலைக்கு எப்படி செலக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க மெரிட் லிஸ்ட் மூலமா செலக்ஷன் பண்றாங்க. The applicant will be shortlisted for candidate on the basics of system generated merit list. அதாவது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் மூலமாக மெரிட் லிஸ்ட் மேல் ஜெனரேட் பண்ணிடும், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடும். யார் யாரு எந்தெந்த ஏரியாக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ நீங்க போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. முழுக்க முழுக்க யாரு 10th அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். சோ நார்மலா வந்து பார்க்கும்போது இப்ப தமிழகத்துல ஒரு 2000 வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 2000 போஸ்ட் ஆபீஸ்ல வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு லொகேஷன், இப்போ ஒரு போஸ்ட் ஆபீஸ் லொகேஷன் இருக்குன்னா அந்த லொகேஷனுக்கு பிசி அதாவது ஓபிசி ஒதுக்கலாம், ஜெனரல் ஒதுக்கலாம், எஸ்சி எஸ்டி ஒதுக்கலாம். ஓபிசி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு ஓபிசி எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் சரி, எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணாலும் சரி, யாரு டாப் மதிப்பெண் ஓபிசில அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு வந்து போகும். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி, இப்போ ஒரு லொகேஷன் எஸ்சி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த லொகேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் எஸ்சில யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிஸ்டம் ஆட்டோமேட் ஜெனரேட் மூலமாக அவங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் ஜாப் வந்து போயிடுங்க. இதுவே ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஜெனரலுக்கு வந்து ஓபிசி அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ணலாம். சோ யாரும் அப்ளை பண்ணலாம். யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க வேலைவாய்ப்பு இருக்க போது. அதனால 10th பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் பண்றாங்க. அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 31ஆம் தேதி முதல் இந்த வெப்சைட் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சோ மத்தவங்களாம் ஃப்ரீ, அதாவது 100 ரூபீஸ் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி மத்தவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட், ஐடென்டி ப்ரூஃப், ஜாதி சர்டிபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு போட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், ஜாதி சர்டிபிகேட் இருந்தாவே போதுமானதுங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்குன்னு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் மாரி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போறீங்க. எல்லாமே இதுலயே கொடுத்துருக்காங்க எப்படி ஃபில் பண்றது அப்படின்ற மாதிரி. சோ கண்டிப்பா 31ஆம் தேதி நம்ம சேனல்ல வீடியோ போடும் எப்படி இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்றதுன்னு. அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுலயே உங்களுக்கு டீடைல்ஸா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ வேகன்சி இன்னும் அப்டேட் பண்ணலீங்க. வேகன்சி 31ஆம் தேதி அன்னைக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. சோ எவ்வளவு வேகன்சி இருக்கு, தமிழ்நாட்டுல எந்தெந்த ஜோன்ல எவ்வளவு வேகன்சி, எல்லா ஊர்களுமே எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலைவாய்ப்பா பண்றது 31ஆம் தேதி அன்னைக்கு தான் தெரிய வரும். சோ அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 15 to 20K வேகன்சி கிட்ட எதிர்பார்க்கலாங்க. அது அன்னைக்கு தான் தெரிய வரும். அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் இதுதாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணலாம். 31ஆம் தேதி அன்னைக்கு காலையில இந்த வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. அப்போது முதல் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சோ கண்டிப்பா நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 10th பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ஷன் பண்றாங்க. சோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். அதுக்கு நம்முடைய சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐகானை பிரஸ் பண்ணல அப்படின்னா பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேருங்க. சோ இப்போதைக்கு இந்த ஒரு வாய்ப்பா வழங்கி இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போட்டோ கேட்பாங்க, சிக்னேச்சர் கேட்பாங்க, 10th மார்க் ஷீட் கேட்பாங்க. நீங்க பிசி எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்ல தேவைப்படும். ஓகே, சோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.